சிலுவையும் தேவ அன்பும். கிராஸ் அண்ட் காட்ஸ் லவ். யூதர், ரோமர், கிரேக்கர் போன்றோரெல்லாம் சிலுவையை தொட்டாலே தீட்டு அப்படின்னு நினைச்சாங்க. சிலுவையெல்லாம் எவனும் போய் தொட மாட்டான். அது தொடுகிற ஒரு பொருளும் அல்ல. பொதுவாக அடிமைகள் மற்றும் சமுதாயத்தில் ரொம்ப கேவலமானவங்களுக்கு மரண தண்டனை வழங்குகிறது தான் என்னதுன்னு சொன்னேன், சிலுவைன்னு சொன்னேன். ஆனா சிலுவையில அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி உபாகமும் 21:23 சொல்லுகிறது. டியூட்ரானமி சாப்டர் 21 verse 23 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால். இத கலாத்தியர் 3:13 பவுல் சொல்றாரு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சொல்லுங்க என்ன ஆனார்? யாருக்காக? எதுல? அல்லேலூயா. அங்க சொல்லுதுங்க, தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறத இயேசு இங்க நிறைவேற்றார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். இதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது வைத்திருந்த தன்னுடைய மாபெரும் அகாப்பே அன்பை அவர் வெளிப்படுத்தின இடம் எது சொல்லுங்க? சிலுவை. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கட்டடத்துக்குள்ள இந்த சிலுவையை நம்ம அங்க வச்சிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த கட்டடத்திற்கும் இந்த சிலுவைக்கு என்ன கிடையாது. ஏன்னா இதுல இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பை, தன் அன்பை உங்கள் மேலும் என் மேலும் அவர் வைத்த அன்பை தொங்கினதின் மூலமாய் அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எதுல வெளிப்பட்டுச்சு சொல்லுங்க? சிலுவை மரணத்திலே வெளிப்பட்டது. இன்னைக்கு 7 வார்த்தைகளை பேசுறாங்க பாத்தீங்களா? அந்த 7 வார்த்தைகளுமே என்ன தெரியுமாங்க? அவருடைய மரண நேரத்தில் கூட தேவன்ல இருந்து துவங்கி, மன்னிப்புல இருந்து துவங்கி, குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகள் வரைக்கும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தன் ஜீவனை விட்டார் என்று 7 விதமான அற்புத காரியங்களை மறக்காம சொன்னார். அந்த 7 வசனங்களுமே 3.5 ஆண்டு காலம் இந்த பூமியில் அவர் நடமாடி கொண்டிருந்த போது என்ன போதித்தாரோ அதை இப்போ 7 தலைப்புல இயேசு பேசி முடிக்கிறார். அல்லேலூயா. இங்கதான் அங்க கவனிக்கணுங்க. அந்த 7 வார்த்தைகள்ல இயேசுவின் புதிய, அது என்ன சொல்லுது? நியூ கவர்னன்ட், புதிய ஏற்பாட்டின் அத்தனை உபதேசங்களுடைய முன்னுரை தாங்க அந்த 7 வார்த்தைகள். அல்லேலூயா. அன்று அருவருப்பின் அடையாளமாய் கருதப்பட்ட சிலுவை இன்று கிறிஸ்தவ மார்க்கத்தின் புனித சின்னமாய் பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் சாபமாய் கருதப்பட்ட அந்த சிலுவை. நீங்க யாருமே தொட விரும்பாத சாபத்தின் அடையாளமாகிய அந்த சிலுவையை தொட்டு தூக்கி சுமந்து அதிலேயே என் ரட்சகர் தன் ஜீவனை கொடுத்து பாடுகள் அடைந்து மரணம் அடைந்தார். பாத்தீங்களா? அதனால தான் அவமானத்தின் சின்னமாய் இருந்த சிலுவை இன்றைக்கு உலகத்தையே கவனத்தையே ஈர்க்கிற சிலுவையாய் மாறிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையை மாத்திரம் தான் சுமந்தார் தானே நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல. அவர் சிலுவையில தொங்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரனா என்ன செய்ய? அவர் தேவனு குமாரன் தானா? ஏன் இறங்கி வரல? வந்தார்னா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அப்ப பாருங்க,
அந்த இடத்துல மாம்சம் சொல்லுது, ஏய் நீ தேவனுடைய குமாரன் தான், இறங்கி போ. ஆவி சொல்லுது, இல்ல நீ இறங்கி போயிட்டுன்னா பரிதாபமான இந்த உலகத்தின் நிலைமையை பார், அவங்களுக்கு என்ன வராது. அதனால இவங்க பேசுகிற அவ்வளவு அவமான வார்த்தைகளையும் தாங்கி கொண்டு அந்த சிலுவையில தொங்குனார். பாத்தீங்களா, அதுவும் ஒரு சிலுவை தான். மர சிலுவை மாத்திரம் சிலுவை அல்ல, மனிதர்களின் வசைப்பாடும் சொற்களும் என்னதான், ஒரு சிலுவை தான். அதனால கவனிங்க, சிலுவை ரெண்டு விதத்துல சுமந்தார். ஒண்ணு, தோள்ல மர சிலுவையை சுமந்தார், அவமானங்களை மனதில் சுமந்தார். நீங்களும் நானும் இன்னைக்கு தோள்ல சிலுவையை சுமக்கல, ஆனா உள் மனதுல, சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல இந்த சிலுவைய சுமப்பீங்களா? இல்ல பாதியில விட்டுட்டு ஓடிடுவீங்களா? தற்கால சிலுவையை பத்தி, ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம், இயேசுவின் சீசனா வாழ்றது ரொம்ப கஷ்டம், முடியல, விட்டுட்டு ஓடிடுவீங்களா? தொண்டையில அப்படியே துப்பாக்கியை வச்சுட்டு இயேசுவா உயிரா அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்க சிலுவை சுமக்க போறீங்க. இயேசுவின் பின்னே அந்த பாட்டினுடைய கதையெல்லாம் எத்தனையோ முறை சொல்லிட்டோம். பிள்ளைகளை கொன்றாங்க, மனைவியை கொன்றாங்க. அவன் என்ன சொன்னான்? சிலுவை என் முன்னே, உலகம் என். இந்த நாட்கள்ல உன் வாழ்க்கையில அப்படி ஒரு தீர்மானம் நீ செய்வாயானால், நீயும் இன்றைக்கு இயேசுவோடு உன் சிலுவையை சுமக்கிற சீசனாக இருக்கிறாய். சிலுவை சுமக்காதவன் யார் கிடையாது, சீசனே கிடையாது. நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணி எழுந்து போறதுக்கு முன்னாடி ஓ வாழ்க்கையில சிலுவை சுமக்கிற கிறிஸ்தவனாய் இருக்கிறாயா, அல்லது சொகுசு வாழ்க்கை வாழ விரும்புகிற கிறிஸ்தவனாய் இருக்கிறாயா என்பதை குறித்த ஒரு தெளிவான பதிலோடு நாம் எழுந்து செல்ல வேண்டும்.